கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனை ஆராதிக்கும்படி தேவன் தந்த மகா பெரிய சிலாக்கியங்களுக்காக இரக்கங்களுக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இதில் வாசிக்கிறோம், பவுலே நீ பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பவுலே நீ பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணுகிறார். தயவு பண்ணுகிற ஒரு கர்த்தரை ஆராதிக்கிறோம். சபையாராகி நமக்கு தயவு உண்டாகும், இரக்கம் உண்டாகும். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தயவு உண்டாகும், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தயவு உண்டாகும், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகளுக்கு தயவு உண்டாகும். ஆகவே ஆண்டவர் ராத்திரியிலே பவுலோடு பிரத்யட்சமாய் பேசுகிறார். பவுலே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு தயவு செய்து மாத்திரமல்ல, உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிறவர்களையும் கர்த்தர் உனக்கு தயவு பண்ணினார் என்று பிரத்யட்சமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் பவுலுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வசனமும் கூட நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே இந்த 27 அதிகாரம், இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை சுருக்கமாக சொல்லிட்டு உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். இந்த அதிகாரம் ஏன் இதில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு விசாரணை கைதிகள் ஒரு கப்பல்ல ஏறி போறாங்க. அதுல பவுலும் ஒரு விசாரணை கைதியா இருக்கிறாரு. அவரோடு கூட சில விசாரணை கைதிகளும் உள்ள இருக்கிறாங்க. இவங்க இன்னொரு தேசத்துல போய் அங்க போய் விசாரிக்கப்பட வேண்டும். அதனால இவங்க கப்பல்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. சுத்தி பார்க்கறதுக்கு சுற்றுலா போகல, விசாரிக்கப்படுவதற்காக இன்னொரு தேசங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதனால கப்பல் பிரயாணம் செய்யறாங்க. அவங்க இந்த கப்பல்ல இருந்த 276 பேரும் விசாரணை கைதிகள். யாரும் அதில் கப்பல் கேப்டன் இருக்கிறான், மாலுமி இருக்கிறான், கப்பலுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இவர்களில் அநேகர் விசாரணை கைதிகளாய் போகிறாங்க. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினது லூக்கா. அவர் ஒரு மருத்துவர், தெயோப்பிலுக்கு எழுதுறதை நம்ம வாசிக்கிறோம். அப்படி இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, 4வது வசனத்தை வாசிங்க. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடியினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். இல்ல வாசிக்கிறோம், நாங்கள் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம் என்று சொல்கிறார். ஒரு காற்றின் அகோரத்திலே இந்த கப்பல் அகப்பட்டு கொண்டதை பார்க்கிறோம். அவர்களுடைய பயணம் நிம்மதியா இருக்கவில்லை. பல பாடுகளோடு, பிரச்சனைகளோடு, எதிர்காற்றோடு போராடி போராடி போராடியே அந்த பயணம் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கூட அநேக நேரத்தில் அப்படித்தான் இருக்கிறது. எதிர்காற்றோடு போராட வேண்டியிருக்கிறது, எதிராய் வருகிற பிரச்சனைகளோடு போராட வேண்டியிருக்கிறது, எதிர்த்து பேசுகிற மனிதர்களோடு போராட வேண்டியிருக்கிறது. எதிர்காற்றோடு போராடி போராடியே அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் கொந்தளிக்கிற அலைகள் மத்தியிலும், கடலின் அகோரத்தின் மத்தியிலும் அழிவுபட்டு ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் அமைதல் தருகிற நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்பொழுதெல்லாம் கொந்தளித்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அமைதல் உண்டாக்குகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காற்றுகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ? சண்டையாகிய காற்று உங்களுடைய குடும்பத்தில் வீசிக்கொண்டிருக்கிறதோ? பலவீனமாகிய காற்று உங்கள் குடும்பத்தில் வீசிக்கொண்டிருக்கிறதோ? நிந்தையாகிய கண்ணீரின் காற்றுக்குள் அகப்பட்டு கொண்டு அநேக நாட்களாய் சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், யாருக்கும் தெரியாமல் தனித்திருக்கிற குருவியை போல அழுது கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவில் உங்களுக்கு நேராய் வருகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுகிற நாள் வரும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைதலாய் போய்கொண்டிருக்கிறதை பார்த்து நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு கூட யாத்திரை பண்ணுகிற உங்கள் குடும்பத்தாரும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகிற நாட்கள் வரும். பவுலே நீ பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்கிற வார்த்தை உண்மையானால் இந்த காலவில் தேவ சமூகத்தில் வந்து நின்று கர்த்தருடைய தயவுக்காக, இரக்கத்திற்காக கெஞ்சி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. தேவ தயவு உனக்கு நிச்சயமாய் கடந்து வரும். மனுஷன் ஒருவேளை உங்களுக்கு தயவு செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் தயவுள்ள தேவனாய் அவர் வெளிப்படுவார். அவர் தயவுள்ள தேவனாய், இரக்கமுள்ள தேவனாய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். இப்போ இந்த விசாரணை கைதிகள் எல்லாம் கப்பல்ல ஏறி போறாங்க, எதிர்காற்றோடு போராடுறாங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, 4ஆம் வசனத்துல வாசித்தோம், அவர்கள் ஓடினார்களாம். ஐயோ, காற்றுக்கு தப்பிட மாட்டோமா? ஓடியாவது இந்த காற்றின் அகோரத்திலிருந்து, காற்று ரொம்ப பொல்லாததுங்க. ஒரு காரியத்தை இல்லாமல் அதான் சுனாமியை பார்த்தோம். 2006 வந்த சுனாமிங்கிற வார்த்தையை நம்ம அப்போ தான் கேள்விப்படுறோம். அந்த சுனாமியில் பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லை,
காரெல்லாம் தூக்கி எங்கேயோ வீசிடுச்சு. அப்படி பல வீடுகள் சூறையாடப்பட்டதையும் அநேக மனிதர்கள் மரித்து போனதையும் கண்டு நாமெல்லாம் நடுக்கமுற்றோம். காற்றுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த எதிர்காற்றை தவிர்க்க முடியாமல் இவர்கள் அலைவுபட்டு ஓடுகிறார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஒரு பட்டணத்தில் போய் சேருறாங்க. அதுக்கப்புறம் இத்தாலியாவுக்கு போய் அங்கே போய் வேற ஒரு கப்பலில் ஏறுறாங்க. நான் சொல்ல சொல்ல ஸ்க்ரீனில் வசனத்தை போடுமா, எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி கண்டு எங்களை அதில் ஏற்றினான். இந்த கப்பல் ஒரு டைரக்ட் கப்பலா போகல, ஜாயின் பண்ணியே போறாங்க. இவங்க இன்னொரு கப்பல்ல ஏற வேண்டியது இருக்குது. மறுபடியும் சொல்றேன், சுகமான பயணம் அல்ல இது. விசாரணை கைதிகள் அங்க போய் விசாரிக்கப்பட போறாங்க. என்ன விசாரணையோ தெரியாது, யாரெல்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்த போறாங்களோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பயந்து போன சூழ்நிலையில அவங்க அதுல போயிட்டு இருக்கிறாங்க. 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், காற்று எங்களை தடுத்தபடினால் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாங்கள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே நாங்கள் ஒரு பட்டணத்துக்கு நேராய் அவர்கள் வருகிறார்கள். மறுபடியும் கிரேத்தா தீவின் ஒதுக்கில ஓடுறாங்க, வருத்தப்படுறாங்க, ஓடுறாங்க. இதுதாங்க அவங்க வாழ்க்கை பயணம் சுகமானது என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கை பயணத்தில் அநேக வருத்தங்களும் சஞ்சலமும் உண்டு. அதனால தான் மோசே என்கிற தெய்வ மனுஷன் சங்கீதம் 90:10 எழுதுகிறா, எங்கள் வாயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலமுமே. நாங்கள் சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையில் வருகிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் பார்த்து ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு உங்கள் வாழ்க்கை படகை நீங்கள் ஒட்டி கொண்டிருக்கலாம். இவர்களால் அந்த காற்றுக்கு ஈடு கொடுத்து நிற்க முடியல, ஓடி பார்க்குறாங்க, இவங்க எதையோ செஞ்சிடலாம், எப்படியாவது அந்த காற்றின் அகோரத்திலிருந்து வெளியே வந்துடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியல. இப்போ 8வது வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 27:8. அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசையா பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. இதில் வாசிக்கிறோம், அவர்கள் வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அநேக வருத்தங்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டாயிற்று. நல்ல துறைமுகத்தில் அவர்கள் சேர்ந்ததை வாசிக்கிறோம். இவ்வளோ நாள் வருத்தத்தோடு ஓடுனாங்க, இப்போ ஆண்டவர் அவங்கள நல்ல துறைமுகத்தில் கொண்டு வச்சுட்டாரு. எத்தனையோ வருத்தங்களை நீங்களும் நானும் கடந்து வந்த போதெல்லாம் கத்தர் நல்ல துறைமுகமாக சபையில் கத்தர் கொண்டு வந்து வச்சார். குடும்பங்களில் எத்தனையோ அனுகூலங்களை கத்தர் உண்டாக்குனாரு. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வடித்த கண்ணீரை இப்போ யோசித்து பார்த்தா அந்த கண்ணீர்லேருந்து கத்தர் உங்களை என்னை தூக்கி எடுத்தார். மரணத்தின் விளிம்பில் சென்ற நம்மளை இன்னைக்கு சுகமாக்கி கத்தரை ஆராதிப்பதற்கு கத்தர் வச்சிருக்கிறாரு. யாருமே சொல்ல முடியாது கத்தர் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட செய்யலைன்னு சொல்லி. நீங்கள் விடுறீங்களே மூச்சு காற்று, அதுவே கத்தர் உங்களுக்கு நன்மை செய்துக்கு ஒரு பெரிய அடையாளம். இதை விட அடையாளம் வேற என்ன வேணும்னு கேட்கிறேன். அநேக பிள்ளைகள் பலவீனத்தினால பாதிக்கப்பட்டு சுகவீனமாய் இருந்து மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் போது, ஜீவனுக்காய் போராடி கொண்டிருக்கும் போது, எல்லா வருத்தங்களையும் கடந்து ஆண்டவர் நல்ல துறைமுகத்தில் கத்தர் விட்டாரே. எத்தனையோ நன்மையான ஈவுகளை கத்தர் நம்ம அனுபவிப்பதற்கு கத்தர் கிருபை செஞ்சாரே. நம்முடைய தாய் தகப்பனு கிடைக்காத எத்தனையோ மேன்மைகளை கத்தர் நமக்கு தந்தாரே. நாம் அனுபவிக்காத எத்தனையோ மேன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் அனுபவித்திற்கு உதவி செய்தாரே. நல்ல ஆகாரங்களை தந்தாரே, நல்ல ஆடைகளை தந்தாரே, எத்தனையோ மேன்மைகளை கத்த நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறாரே. தேவனுடைய பிள்ளையே, இன்னும் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறது என்ன? இன்னும் நீ வருத்தத்தோடு நிற்கிறது என்ன? இன்னும் உன் தேவையினத்தை நீ அங்கலாய்த்து நிற்கிறது என்ன? கர்த்தர் உன்னை நல்ல துறைமுகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறா. உன்னை நல்ல எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதோ கரங்களை உயர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அவர் உங்களை நல்ல துறைமுகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறா. உங்களை நல்ல துறைமுகத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறா. எத்தனை பேர் அதை ஆவில உணர்றீங்கன்னு தெரியல. வருத்தங்கள் மாறும், சஞ்சலங்கள் மாறும். ஒரு நல்ல துறைமுகத்திற்காக நீ அநேக நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களுக்காக, பவுலாகிய ஒரு தேவ மனிதனுக்காக நல்ல துறைமுகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினது போல ரீபாலபால சந்தரஹதுராரதனமா ரீபாலபஹாலலூயா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல துறைமுகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவா. இப்போதான் அவங்க தவறு செஞ்சாங்க. நல்ல துறைமுகத்தில் கொண்டு வந்து நிறுத்தின உடனே அடுத்த வசனம் வாசிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி. இதில் வாசிக்கிறோம், இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த நல்ல துறைமுகம் பேரே பாருங்க, நல்ல துறைமுகம்னு வச்சிருக்கிறாங்க. குட் ஹார்பர் போல அது பேர். அப்போ இந்த துறைமுகத்தில் வந்து நின்ன உடனே இவங்களுக்கு மறந்து போச்சு. என்னது மறந்து போச்சு? காற்றடிச்சது மறந்து போச்சு, வருத்தப்பட்டது மறந்து போச்சு, ஓடணும்ல பயந்து போய் காற்றுக்கு, எல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா இப்போ நிலைமை சாதகமாயிற்று, அனுகூலமாயிற்று. நல்ல துறைமுகத்தில் கத்தர் வச்சிருக்கிறாரு. சந்தோஷம், சமாதானம், இழந்து போன எல்லாம் திரும்ப வந்தாயிற்று. நல்ல ஆகாரம் எல்லாம் குறைவே இல்லை. அப்பா நல்லா நடத்திட்டு போன உடனே வெகு காலம் ஆயிற்று. ரொம்ப நாள் ஆன உடனே
மறந்துட்டாங்க. இதை தப்ப தான் நேரத்தில் நம்ம செஞ்சிடறோம். கடந்து வந்த வருத்தங்களை மறந்துடுறோம். கர்த்தர் தூக்கி எடுத்த விதத்தை மறந்துடுறோம். புழுதியிலிருந்து நம்மளை நோக்கி பார்த்த விதத்தை மறந்துடுறோம். 10 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த நிலைமை மறந்து போச்சு. அன்னைக்கு இருந்த வைராக்கியம் போச்சு. அன்னைக்கு இருந்த ஜெப சிந்தை போச்சு. அன்னைக்கு இருந்த பரிசுத்தம் போச்சு. அன்னைக்கு ஒரு பாட்டை மிஸ் பண்ணா கூட அன்னைக்கு அழுதோம். இன்னைக்கு ஆராதனைக்கு 10:30 வந்தாலும் 10:45 வந்தாலும் சிலருக்கு மனசு நல்லா கேட்குது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை ஒரு நாள் அற்பமா நினைக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தேவனுடைய ஊழியக்காரங்க வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்லதல்ல. சபையில ஜெபத்தின் நாட்களை அசட்டை பண்ணாதீங்க. எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது. நாளும் நட்சத்திரங்களும் காலமும் சூழ்நிலைகளும் சமயமும் நம்ம கையில இல்ல. அது படைத்தவருக்கு தான் தெரியும். நாளைக்கு இந்நேரம் கூட நீங்களும் நானும் உயிரோடு இருப்போமோ தெரியாது. அடுத்த வாரம் இந்நேரம் வந்து தேவ சமூகத்தில் ஆராதிப்போமோ நமக்கு தெரியாது. ஆனா இப்ப அப்பா நல்ல துறைமுகத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு நீங்களும் நானும் நன்றியா நிற்பதற்காக, கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக. எத்தனையோ பாடுகள்ல இருந்தோம், அவமானத்துல இருந்தோம், நிந்தையில இருந்தோம், குழியில இருந்தோம். கர்த்தர் தூக்கி எடுத்து இப்ப நல்லா நிப்பாட்டி வச்சிருக்கும் போது ரொம்ப பிஸி ஆயிட்டோம். எதுல? கர்த்தரை தேடுறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல ரொம்ப பிஸி ஆயிட்டோம். அதனால தேவ சமூகத்துக்கு வர முடியல. ஏன்னா நம்ம ரொம்ப பிஸி. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை ஆசீர்வச்சிட்டாரு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் பணம் வந்தாச்சு, புகழ் வந்தாச்சு, மேன்மை வந்தாச்சு. பிள்ளைகளுக்காக என்ன செய்ய, அடுத்ததுக்காக என்ன செய்யணும், ஓடி இதெல்லாம் சிந்தை நிறைச்சதுனால இப்போ சர்ச்சுக்கு வரணும்னா கொஞ்சம் கற்பா இருக்குது. இவங்க அதான் செஞ்சாங்க. வெகு காலம் கழிந்து போனபடினாலே அவங்க ரொம்ப அசால்ட் ஆயிட்டாங்க. இனிமே ஒன்றும் நடக்காதுப்பா, நாங்கள் நல்ல துறைமுகத்தில் தானே வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம் தான், இப்போ தான் கர்த்தர் எங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. இனி என்னைக்கும் எங்களுக்கு பொன்னான காலம். இனி எங்களுக்கு ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க போவதே இல்லை. நாங்கள் நல்ல காலத்தில் தான் இருக்கிறோம். இனி எங்கள் காலமே நல்ல காலமாக இருக்கும் என்று அவர்களை ஏமாற்றி கொண்டார்கள். உபவாச நாளும் கழிந்து போனபடினால், அந்த வார்த்தை இவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உபவாச நாளும் கழிந்து போனபடினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை எச்சரித்தான். அவங்களுக்கு உபவாச நாள் கழிந்து போயிற்று. அது பவுலுக்கு தெரிஞ்சதுனால சொல்றாரு. கப்பலில் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, அபிஷேகம் பெற்றவங்க இல்லை, தேவனை அறியாதவங்க, விசாரணை கைதிகள். அவங்கள பார்த்து பவுல் எச்சரிக்கிறாரு. பிள்ளைகளே, உபவாச நாள் கழிந்து போயிற்று, ஜெப நாள் முடிஞ்சிச்சு, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நான் சொல்றேன், ஜெப நாள் நமக்கு வரப்போகுது, உபவாச நாள் நமக்கு வரப்போகுது. இது நமக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள். தேவனுக்காக எதையாவது தியாகம் பண்ணி, தேவனுக்காக பிரயாசப்பட்டு, தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த நாட்களை தேவனுடைய பாதத்தில் செலவிடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உபவாச நாள் வரப்போகுது. பவுல் எச்சரித்தது போல ஊழியம் செய்கிற நாங்களும் கூட உங்களை எச்சரிக்கிறோம். இனி வருகிற காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு பஞ்சம் வந்துட்டு இருக்கு தெரியுமா? அதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அரிசி விலை கூடிட்டு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பஞ்சம் தலைவிரித்து ஆட போகிற கடைசி நாட்களுக்குள் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். உணவு பஞ்சமா மட்டுமல்ல, வசன பஞ்சம் வரப்போகிறது. நமக்கு உபவாச நாள் வரப்போகுது, பயன்படுத்திக்கோங்க. பவுலா தான் சொல்ற, உபவாச நாள் கழிஞ்சு போயிடுச்சு, நல்ல துறைமுகத்தில் தானே இருக்கிறோன்னு சொல்லி ஏன் இவ்வளோ நிர்விசாரமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எச்சரிக்கிறான். இனி கப்பல் யாத்திரை செய்ய வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருப்போம். ஏன் டக்குன்னு அடுத்த கப்பல் ஏறி அது வந்துட்டு நம்ம ஏன் போனோம்? கொஞ்சம் அமைதியாக இருப்போம். கேட்கல அவங்க. எல்லா வசனத்தையும் சொல்ல நேரம் இல்லை, அதனால போகிறேன். 11ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டு ஓடுறாங்க. 10 கடைசி பாருங்க. நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். யார் எச்சரித்தா? பவுல் எச்சரிக்கிறார். வேண்டாம் வேண்டாம். பவுலுக்கும் ஆசைதான் சீக்கிரமா போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தா நல்லது. ஆனா ஏன் அப்படி எச்சரிக்கிறாருன்னா, நான் தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு நான் சொல்லலை. ஏனென்றால் பவுலுடைய அப்பா ஒரு கப்பலுக்கு வச்சிருந்தாராம். அதனால இவருக்கு கப்பல் பிரயாணம் பண்ணி அதிகமாக பழக்கம் இருந்திருக்கிறது. 2 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம், நான் 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்தேங்கிறார். அதனால இவருக்கு பழக்கம் இருந்ததுனால ஒரு பழக்கப்பட்ட அந்த காரியத்தை வச்சு சொல்றாரு, இப்போ நம்ம பிரயாணம் பண்ண வேண்டாம், நல்ல துறைமுகத்தில் வச்சிருக்கிறாருங்கிறதுக்காக நம்ம சுய புத்தியில ஓட வேண்டாம், தெய்வத்தை கொஞ்சம் சார்ந்து நிற்போம், தெய்வம் என்ன சொல்றாருன்னு கேட்போம்னு சொல்லி அவர் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த கப்பலில் இருக்கிற 275 பீப்புளும் கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இவரெல்லாம் ஒரு ஆளாயா? பவுல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான தோற்றமாக இருப்பார், நல்லா இருக்க மாட்டார் போல் அவர் தோற்றம். அப்படி தெரியுது. பைபிளை வாசி, அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்னு சொல்ல, இந்த கண்ணில் இருந்து செதில்லாம் விழுந்துச்சுல, அதனால இந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க.
அதனால கண்டு அவரை அசட்டை பண்ணாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. இன்னைக்கு விசுவாசிகள் அதை செய்கிறாங்கல்ல. ஆமாம், ஊழியக்காரங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமாக்கோம். அதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். போதவுடைய சொல்ல நான் கேளாமலும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று நீ முறையிடுவா என்று சொல்லி சாலமோன் வைராக்கியத்தோடு அதை எழுதுகிறத பார்க்குறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரங்க வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தை எச்சரிப்பாய் உங்களுக்கு கடந்து வருமானா, அந்த வார்த்தையை தான் நீங்கள் டைரியில் எழுதி வைக்கணும். அந்த வார்த்தையை தான் உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி வைக்கணும். ஏன் தெரியுமா? அது இன்று இல்லாவிட்டாலும் நாளை என்றோ ஒரு நாள் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீ என்னைக்கோ உன் டைரியை நீ திருப்பி பார்க்கும்போது நினைப்பாய், அன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். யார்கிட்ட பேசுவார் தெரியுமா? எல்லாற்றையும் பேச மாட்டார். அவர் ஜென்டில் காட். நீங்கள் ஒன்று ஆராதிக்கிற தேவன். அப்படிலாம் அவருக்கு நேரம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஏன்ட்ட அப்படி பேசினார், ஏன்ட்ட இப்படி பேசினார் அப்படி சொல்லினா மாதிரி அவர் பேச மாட்டார். ரொம்ப அவரோடு நெருங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சிலரை பேசுவார். சில நேரம் அவர் தரிசனம் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவார். நேசிக்கிற பிள்ளைகளோடு தான் கர்த்தர் பேசுவார். அதனால இப்போ பவுல் சொல்கிறாரு, பிள்ளைகளே நம்ம பிரயாணம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். அவசரப்பட்டு கையில் காசு இருக்குன்னு எதையும் செஞ்சிடாதீங்க. நிலைமை சாதகமாக இருக்குன்னு எதையும் செஞ்சிடாதீங்க. எனக்கு பலன் இருக்குதுன்னு எதையும் செஞ்சிடாதீங்க. எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இதெல்லாம் செஞ்சிருவேன். நோ, வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் நடத்துகிற விதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அப்பா, ஒரு வசனம் தந்தீங்கன்னா அதை நான் செய்வேன் ஆண்டவரே. வசனம் தான் அடையாளப்பா. ஒரு வசனத்தின்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லி தாவீது சங்கீதத்தில் எழுதுவார், நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல் என்று எழுதுவார். அநேக நேரத்தில் கர்த்தர் வசனத்தை தராம, வார்த்தையை தராம ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காதீங்க. அது உங்களுக்கு தோல்வியாக முடிஞ்சிட வேண்டாம். ஊழியக்காரங்க வார்த்தையை அவ்வளவா நிர்விசாரமாக எண்ணி ஓடக்கூடாது. இப்போ பவுல் அவர்களை எச்சரித்து பார்க்குறான். அவங்க கேட்கல. ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்கிறது, மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பினாங்களாம். யாரை பார்க்கிலும்? ஊழியக்காரனை பார்க்கிலும் அவங்கள அதிகமாக நம்பினாங்களாம். நீங்கள் யார் அதிகமாக நம்புறீங்களோ அவங்களால உங்களுக்கு ஆபத்து வரும். நீங்கள் யார் அதிகமாக எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, யார் அதிகமாக நேசிக்கிறீங்களோ இயேசுவை விட, அவங்க தாங்க முதல்ல ஆப்பை நமக்கு வைப்பாங்க. இயேசுவை விட யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. வாழ்க்கையில் நம்பத்தக்க ஒரு நங்கூரம் உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்குமானால், எல்லா சூழ்நிலைகளும் உங்களையும் என்னையும் நேசிக்க ஒரு தெய்வம் உண்டாயிருப்பாரானால், அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. நம்மளை நெகட்டிவை பார்த்து ஒரு நாளும் நீ எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடுகிற ஒரு தெய்வத்தை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கவில்லை. எல்லா சூழ்நிலைகளும் போடு அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பலவீனங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து, இனி இந்த குடும்பம் வாழாது, இனி இந்த குடும்பம் தலையெடுக்காது, இனி இந்த குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கும் என்று யாரோ உங்களை பரிகசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை மாத்திரம் நம்பி அவருடைய வார்த்தையை மாத்திரம் பைத்தியக்காரனை போல ஆபிரகாம் நம்பினது போல நீங்கள் நம்புவீர்களானால், ஈசாக்கு மடியிலே சுமக்கிற நாட்கள் நிச்சயமாய் வரும். அன்றைக்கு நீங்கள் நினைப்பீர்கள், நான் தெய்வத்தை ஆராதித்ததும் தேவனுடைய வார்த்தையை நம்பினதும் வீணாய் போகவில்லை, கர்த்தர் எனக்கு தயவு பண்ணினார் என்று நீங்கள் சொல்லக்கூடிய நாள் வரும். ராத்திரி நேரத்தில் அழுது கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அதிக நேரம் என் வாழ்க்கை கண்ணீராகவே இருக்கிறது என்று சொல்லி மறைவிடத்தில் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, குருவியை போல நான் தனித்து விடப்பட்டேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளும் முறையிட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு போராடினவர்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு போராடின ஒரு கூட்டத்தை நீ மேற்கொள்ளுகிற காலம் வரும். நீ அவர்களை மேற்கொண்டேன் என்று நீ சொல்லுவாய். அப்பொழுது நீ நினைப்பாய், தேவன் என்னோடு இருந்தார், அவரே எனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லி நீ சொல்லக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் வரும். உங்களோடு எதிர்த்து நிற்கிற 1000-10,000 இருக்கலாம், உங்களை சுற்றி ஒரு பாளையம் கூட உங்களுக்கு நேராக எழும்பி நிற்கலாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்புகிற தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய் இருப்பீர்களானால் நீங்கள் ஒன்றை கூட குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரால் உங்களுக்கு தயவு உண்டாகும். இப்போ மாலுமி சொன்னதை நம்பினாங்க, கப்பல் கேப்டன் சொன்னதை நம்பினாங்க, கப்பல் எஜமான் சொன்னதை நம்பினாங்க. எல்லாத்தையும் நம்பி ஓடுறாங்க. இதுக்கிடையில சாதகம் அனுகூலமாக வாருது பாருங்க. 13 வசனத்தை வாசிங்க. 27-13. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். இல்லை வாசிக்கிறோம். இப்போ தென்றல் அடிச்சிருச்சு. தென்றல் அடிக்கும் போது யாருங்க நம்புவா? புயல் வரப்போகுதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. தென்றல் வீசும்போது மழை வரப்போகுதுன்னா யார் நம்புவா? யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ தென்றல் மெதுவாக அடிக்குது. யாருக்கு தான் தென்றல் பிடிக்காது? ஆகவே இவங்க நினைக்கிறாங்க தென்றல் அடிக்குது. இங்கே பவுல் சொல்கிறாரு புயல் வரப்போகுது, மழை வரப்போகுது, காற்று தடுக்க போகுதுன்னு சொல்கிறாரு. அதனால அவங்களுக்கு நம்பவே முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, நானும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற தென்றல் எப்போ கொடுங்காற்றாய் மாறும்னு யாருக்குமே தெரியாது.
தென்றல் அடிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களும் நானும் அநேக நேரத்தில் ஏமாந்து போறது எது தெரியுமா? காற்று அகோரமாய் வீசும்போது ஜாக்கிரதையா நிற்போம். ஆனால் வாழ்க்கையில தென்றல் வீசும்போது நிர்விசாரமா இருப்போம். அந்த தென்றல், பணமாகிய தென்றல் உங்கள் வாழ்க்கையில வீசலாம், சுகமாகிய தென்றல் உங்கள் வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கலாம். தென்றலை போல சில மனித அனுகூலங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். தென்றலை போல சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து உங்களோடு சாதகமாய் பேசுகிற வார்த்தை கண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறும். யாருக்கு தெரியும்? இப்போ இவங்க தென்றல் அடித்த உடனே ரொம்ப ஏமாந்துட்டாங்க. நம்ம சில நேரம் வானிலை செய்திகள் சொல்லும்போது சொல்லுவான், ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு மழை வரும், ஸ்கூலு பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் லீவு அப்படின்னு இருப்பான். இங்கே பார்த்தா வெயில் அடிச்சுட்டு இருக்கும். இந்த குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி, ஐயோ நமக்கு லீவு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து வெயில் அடிக்கும். அப்போ அது மாதிரி இவன் சொன்னால் என்னைக்கு தான் மழை வரப்போ நம்மளே சொல்லலாம், அவன் மழை வருதுன்னா நமக்கு வர மாட்டேங்குது, இன்னைக்கு மழை வராது அப்படின்னா நமக்கு மழை வருது. அப்படி நம்ம நினைக்கிறது போல இந்த ஜனங்களும் பவுல் அப்படி தான் நினச்சாங்க. ஒரு பொய்யான வானிலை செய்தியை இவர் சொல்கிறார் போல அப்படின்னு இவர் நினச்சதுனால இவங்க மறுபடியும் ஒரு கப்பலில் ஏறி, கப்பலில் போகிறது அதுகளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சோ நம்ம ஜம்முன்னு ஏறி போகுதுக்கு, அப்படி சந்தோஷமாக போகுது. காற்றில் எத்தனை தடவை அகப்பட்டாலும் அந்த காற்றில் அதுக்கு பயமே இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கும் ஒன்று சொல்லித்தரேன். ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவர் தம்முடைய தயவு நிமித்தம் உங்களை தூக்கி வெளியே கொண்டு விட்டார். மறுபடியும் தூக்கி வெளியே கொண்டு வந்து விடுவாரு. அதனால அடுத்த தடவை அதே தப்பை செய்வேன், நோ செய்யாதீங்க. என்னைக்கும் லோத்துவ கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்து மாதிரி விட்ட மாதிரி சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை விடுறதில்லை. சில நேரத்தில் பாடுகள் வழியாக உபத்திரவங்களே அனுப்பி எச்சரித்து தான். அதான் தாவீது சொல்வார் சங்கீதம் 18, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி அவர் யுத்தத்துக்கு தாவீதுடைய கையை பழக்குவிச்சாராம். வெண்கலத்தை தூக்குறதே கஷ்டம், வெண்கல வில்லை எப்படிங்க கையால் வளைக்க முடியாது. தாவீது அதை சொல்றார், அப்படி என் கையை யுத்தத்திற்கு பழக்குவிச்சாருன்னா எவ்வளவு தாவீதை கர்த்தர் சில சிறையிருப்புகளில் உபத்திரவங்களை அனுப்பியிருப்பார் பாருங்க. கர்த்தர் கற்றுத்தருகிற பாடம் எந்த யூனிவர்சிட்டியிலையும் படிக்க முடியாது. தேவனுடைய பாதமே அந்த யூனிவர்சிட்டி. அதில் அமர்ந்திருந்து நல்ல பாடங்களை ஆவியானவர் கற்றுத்தரும் போது நீங்கள் கற்று தேர்ந்திருப்பீர்களானால் நீங்கள் அந்த ஆவிக்குரிய பாடத்தை கற்று கொண்டது மாத்திரமல்ல, அநேகருக்கு அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிற நல்ல ஆசானாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இப்போ அவர் சொல்றாரு, பிள்ளைகளை நம்பாதீங்க, தென்றல் அடிக்குதுன்னு நம்பிடாதீங்க. சுகமாக தானே இருக்கிறோம், வீட்டில் சண்டையே இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம், வாங்குகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், நல்லா சாப்பிட்றோம், நினச்சதை வாங்குகிறோம், புசிக்கிறோம், ஷாப்பிங் போகிறோம், கை நிறைய எல்லாம் இருக்குது, நகை இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, ஒன்றுக்கும் குறைவில்லை. நோ, காலம் எப்படி மாறுமோ பயப்படுறதுக்காக சொல்லலை, எந்த சூழ்நிலை வழியாக நம்ம போவோமோ நமக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் காண்கிற அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக இயேசுவை விட்டுட்டு ஒரு நாள் ஓடாதீங்க. தென்றல் அடிக்குதுன்னு இயேசுவை விட்டுட்டு போயிடாதீங்க. காற்றில் மட்டும் அகோர காற்றுகள் மத்தியில் தான் இயேசுவை பிடித்துக்கொள்ளணும் அவசியம் இல்லை. தென்றல் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ தென்றல் அடிச்சிச்சா இவங்க கப்பலில் ஏறி உட்காந்து மறுபடியும் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கொஞ்ச நேரத்துக்குள்ள, இப்போதான் தென்றல் அடிச்சிச்சு 2 நிமிஷத்துக்கு முந்தி, இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடுங்காற்று வீசுது. யார் நம்புவா? அதுவும் அந்த காற்றுக்கு இப்போ வர்ற புயல் மாதிரி, ஓகி புயல், கஜா புயல் பேர் வைக்கிற மாதிரி அவங்களும் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, யூரோக்ளிதோன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. கடும் காற்று அதில் மோதிற்று. எதில் மோதிற்று? கப்பல்ல மோதிற்று. வாழ்க்கையாகிய கப்பல்ல கசக்கல காற்றுகள் மோதும். கர்த்தருக்குள் நின்று கொடுக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரமே அந்த எதிர்காற்றிலையும் சுகமாய் அதற்கு எதிர்கொண்டு போய் கரை சேர முடியும். உங்கள் வாழ்க்கையாகிய பயணத்தில் இயேசு இருக்கிறாரா என்று நான் கேட்கிறேன். துன்பம் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வாழ்க்கையில் அகோரமான காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்கள் வாழ்க்கை பயணங்களை இயேசு இருப்பாரானால் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோக்ளிதோன் என்கிற கடுங்காற்று அதன் மேல் வீசின உடனே அவங்க ஒரு சின்ன மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. 16ஆம் வசனத்தில், ஒரு காற்றின் போக்கில் கொண்டு போகப்பட்டோம் அவர்கள் ஒரு தீவின் ஒதுக்கில ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். இது தேவையா? ஊழியக்காரங்க சொல்லும் போது கேட்டிருந்தா இது தேவையா? இல்லையே. நம்ம நிறைய இடத்துல ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதே இல்லையே. இப்போ அப்படி ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கப்பலை சுற்றி கட்டி பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாளில் சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். இவ்வளோ நேரம் காற்று தான் வீசிச்சுங்க,
இப்போ மழை வந்துட்டு, காற்றுக்கே பயந்து ஓடுனாங்க. இப்போ மழைன்னா மழை, அடமழை, சரியான மழை. என்னைக்கு நிற்கும் தெரியாது. வானிலை செய்திகள் சொல்றதுக்கு அங்கே யாரும் இல்லை, எந்த தொழில்நுட்பமும் அங்கே கிடையாது. இப்போ வேற வழி இல்லை, சரக்குகளை தூக்கி எறிய வேண்டியதாயிற்று. ஒரு ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால சரக்குகளை, என்ன சரக்கு கொண்டு போனாங்க? அவங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளாக. யாரும் அந்த கப்பலில் போனவங்க யாரும் ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்க முடியாது, ஒருவேளை அந்த கப்பல் எஜமான தவிர. ஆனால் எல்லாம் கைகளினாலே அதை எரிஞ்சாங்க. எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அடுத்த நேரம் ஆகாரம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, அடுத்த நேரம் எங்களுக்கு உடுத்துவதற்கு ஆடை இல்லாட்டிலும் பரவாயில்ல, சரக்குகளெல்லாம் நாங்கள் தூக்கி எறிகிறோம், எங்கள் ஜீவன் பெருசு, எப்படியா இல்லை நாங்கள் கரை சேர்ந்துட மாட்டோமான்னு சொல்லி பாவம் போல எல்லாரும் சரக்குகளை தூக்கி தூக்கி அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த சரக்குகளெல்லாம் எரிஞ்சிட்டா கப்பல் ரொம்ப வெயிட்லெஸ் ஆயிரும், அப்போ சுகமாக போகும்னு அவங்க நினச்சி ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் அந்த கணக்கு ஒன்று அங்கே செல்லுபடி ஆகலை. உங்கள் வாழ்க்கை குறித்து தப்பு கணக்கு போடாதீங்க. எப்பவும் தாண்டிடலாம், எப்பவும் ஜெயிச்சிடலாம், எப்பவும் ஓடிடலாம், எப்பவும் இதே போல. நோ 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 நோ. அதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரா, நின்றுங்க அப்படியே. ஒரு மனிதனை எனக்கு தெரியும், ஒரு வாலிப மகனை, இதே பாலிடெக்னிக்ல அவன் படிச்சு நல்ல நான் முந்தைய சொல்லியிருப்பேன்னு தெரியாது, நல்ல வேலை இருந்துச்சு. அப்பொழுது அவன் ஒரு ஊழியக்காரர் அவனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி இருந்தபடினாலே அவனுக்கு ஒரு சுயமாய் தொழில் தொடங்குவதற்கு ஒரு டீ கடை ஒன்று ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. டீ கடை ஆரம்பிச்சான். ரொம்ப பக்தி உள்ள பையன், சபையில் ஒரு ஜெபனை விடவே மாட்டான், நல்லா வருவான், நல்ல கத்தரை நேசிப்பான். கடையில் கூட்டம் பெருக ஆரம்பிச்சிச்சு, வியாபாரம் பெருக ஆரம்பிச்சிச்சு, கடைக்கு ரொம்ப பேர் வர ஆரம்பிச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்தான். ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்தா எனக்கு நல்ல வியாபாரமாகும் அப்படின்னு கடையை திறந்தான். எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, உன்னை உயர்த்தினது தேவன் மகனே, உன் தாய் தகப்பன் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவன், உன்னை கத்தரை உயர்த்தினாரு, உன்னை மேன்மைப்படுத்தினாரு, நீ தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணாதுன்னு சொல்லி ஊழியக்காரங்க எச்சரிச்சாங்க. இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருகுனால கடன் கொடுக்க ஆரம்பித்தான். கடனுக்கு டீ வாங்கி குடித்தாங்க, கடனுக்கு வந்து சாப்பிட்டு போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்போ அவனால் கடனை ஈடுகட்ட முடியல. பாத்திரங்களை விற்றான், சமையல் வச்சிருந்த பாத்திரங்களை விற்றான், கடைக்கு கரண்ட் பில் கட்ட முடியல, கடைக்கு வாடகை கொடுக்க முடியல. பைத்தியக்காரனை போல ஆனா, கடனாளியா நின்னா. அவனை தூக்கி எடுப்பதற்கு ஒருத்தரும் இல்லை. மருந்து குடிச்சிட்டான். மருந்து குடிச்சிட்டு இதே ஜிஹெச்சில் படுத்திருந்தான். சாவுக்கு உயிருக்கு போராடிட்டு இருந்தான். கடைசி நேரம் அவன் சொன்னான், மறுபடியும் கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கையை தருவார், ஆனால் நான் ஊழியம் செய்வேன், என் வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பேன். நான் செஞ்சது தப்பு தான், தெரியாமல் நான் இப்படி கடையை திறந்து வச்சுட்டேன். தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கும் போது, என் வாழ்க்கையில் தென்றல் வீசும் போதெல்லாம் நான் தெய்வத்துக்கு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் விட்டுட்டேன். ஓ என் இயேசுவே, எனக்கு மறுபடியும் எனக்கு ஜீவனை தருவீரான்னு கேட்டான். கதறினா. கர்த்தர் அவனுக்கு ஜீவனை தரல. அதே ஹாஸ்பிட்டலில் மரித்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவன் வெளியே கொண்டு வரப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னைக்கும் நம்ம தாண்டிடலாம், இதை ஜெயிச்சுட்டு ஓடிடலாம், நம்ம நின்று கொடுத்துடலாம். இல்லை இல்லை, தெரியாது. எப்போ குடும்பம் மாறும் தெரியாது, எப்போ நமக்கு கைவிடுவாங்க தெரியாது, எப்போ நம்ம நம்பி இருக்கிற உறவுகள் கூட மாறும் தெரியாது, எப்போ பிள்ளைகள் கூட மாறுவாங்க தெரியாது யாருக்கும். இயேசு மட்டும் விட்டுறாதீங்க. அவர்கள் கப்பலில் இருக்கட்டும், கப்பல் ஆடலாம், அசையலாம், பெருங்காற்றோடு அது ஒத்து போக முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ள இயேசு இருக்கிறார். ரொம்ப செக் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, கர்த்தரை வைராக்கியமே ஆராதிச்சு பாருங்க. உங்கள் கப்பலை விட்டு நீங்கள் இறங்க சொன்னால் கூட அவர் இறங்க மாட்டார். இது என் பிள்ளையோட படகு, இது என் பிள்ளையோட கப்பல், இதை விட்டு நான் இறங்க மாட்டேன் என்று சொல்லி உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் அவங்க கப்பலில் இருப்பாருங்க. அதை அனுபவித்து கொண்டு பேசுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ மழை வந்தது, இவங்களால ஈடு கொடுத்து நிற்க முடியல, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரக்குகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இதில் வாசிக்கிறோம், அநேக நாளா சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரத்தையும் பார்க்கல. முதல்ல சரக்குகளை எரிஞ்சாங்கன்னு சொன்னேன் 18. 2வது தளவாடங்களை எரிஞ்சாங்க. 38 வசனத்தில் வாசிக்கிறோம், கோதுமை எரிஞ்சாங்க. நான் நேரமான அப்படின்னால சொல்லிட்டு போகிறேன். சரக்குகளை எரிஞ்சாங்க, தளவாடங்களை எரிஞ்சாங்க, கோதுமை எரிஞ்சாங்க. சரக்குகள் எவ்வளோ தேவை அவங்களுக்கு எரிஞ்சிட்டாங்க. தளவாடங்கள் கப்பலுக்கு எவ்வளோ தேவையான ஒரு பகுதி, அதை எரிஞ்சிட்டாங்க. கோதுமை அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, திருப்தியாக புசிச்சாங்க. புசிச்சுட்டு அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு என்ன செய்வோன்னு கூட தேவை யோசிக்காம எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் பத்திரமா கரை சேரணும். தேவனுடைய பிள்ளைகளே, எதை நீங்கள் எரியாமல் இருக்கிறீங்க? 31 நாள் ஜெபம் ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு வார்த்தையை வாசிருப்பீங்க, மாற்றத்தை நோக்கிய பயணம். இது நமக்கு மாற்றத்தை நோக்கிய பயணம். சுயம் மாறட்டும், பெருமை மாறட்டும், கோபம் மாறட்டும், எரிச்சல் மாறட்டும், புறங்குறுதல் மாறட்டும், பார்வையில் மாற்ற வரட்டும், சிந்தையில் மாற்ற வரட்டும், ஜெபத்தில் மாற்ற வரட்டும், உங்கள் ஸ்பாவங்களில் மாற்ற வரட்டும்.
நீங்களும் நானும் மாறாத பட்சத்தில் பரலோகத்தின் வாசலை எட்டி கூட மாக்க முடியாது. இங்கே தான் இருக்கணும். கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருப்போம். ஏன் மாற்ற வரணும்னு எதிர்பார்க்குறா தெரியுமா? அதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாற்ற வரட்டும். அவங்க எல்லாத்தையும் எரிஞ்சாங்க. எரிய வேண்டியது அநேகத்தை உங்கள் வாழ்க்கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. கோபத்தை எரிஞ்சிட்டிங்களா? தேவனை விட்டு பிரிக்கிற பாவத்தை எரிஞ்சிட்டிங்களா? இதெல்லாம் என்னைக்காவது ஆகும், என்னைக்காவது ஆகும், என்னைக்காவது ஆகும். அப்படி என்னைக்காவது ஆகும், என்னைக்காவது ஆகும்னு சொல்லி தேவனை விட்டு பிரிக்கிற அருவறுப்புகளை சேர்த்து வைக்காதீங்க. அப்பப்போ தூக்கி எரிஞ்சிருங்க. ஒவ்வொரு நாள் காலையில் பார்க்கும்போது ஆண்டவரே பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சுயம் என்ற மண்பாண்டத்தை உடைத்து விட்டு மாம்சத்தை பலியாக ஒப்பு கொடுக்கிற அநேக கிதியோன்களை தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். சுயம் சாம்பலாய் உடையட்டும். மண்பாண்டியை கிதியோன் உடைத்து போட்டது போல அநேகருடைய ஜீவியத்தில் காணப்படுகிற பெருமைகளும் இச்சைகளும் தேவனை விட்டு பிரிக்கிற பொல்லாத பாவங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் என்று சொல்லுகிறேன். அது நீங்கள் உடைத்து போடாத பட்சத்தில் கர்த்தரே ஒரு நாள் உடைப்பார் பாருங்க. அப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை விட நம்மளே சரண்டர் ஆயிடலாம். அதான் சில குற்றவாளியை பாருங்க, அவனே போய் கோர்ட்டில் சரண்டர் ஆயிடறான். நான் தான் செஞ்சேன்னு. அவனுக்கு வர்ற தண்டனை விட போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனால் அவன் நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்கும். அதில் நம்மளே சரண்டர் ஆயிடுவோமே. இந்த ஜெப நாட்களில் சரண்டர் ஆயிடுவோம்ப்பா. பாவிதான்ப்பா, ஒத்துக்கிறேன், பேசுனேன், உண்மைதான். ஊழியக்காரங்க விரோதமாக பேசுனது உண்மைதான். சபைக்கு விரோதமாக பேசுனது உண்மைதான். வீட்டில் தேவையில்லாத காரியத்துக்கு கத்துனது, கோவப்பட்டது, அநேகருடைய இருதயத்தை உடைச்சது உண்மைதான். ஆண்டவரே நான் மாறிடுறேன். மாற்றத்தை நோக்கிய பயணமாக நம்முடைய பயணம் மாறட்டும். இப்போ இவங்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வசனம் 20 வாசித்தது போல அநேக நாளா சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரத்தையும் பார்க்கல, நம்பிக்கை எல்லாம் போயிட்டு 14 நாளா ராத்திரியா பகலான்னு தெரியலையா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த பயணம். இது விடிஞ்சிட்டா, இது ராத்திரியா, ஒண்ணுமே தெரியல. பாவம் 2 வாரமா ஒன்னையுமே பார்க்கல. வானத்துல ஒரு சின்ன வெளிச்சத்தை கூட அவங்க பார்க்கல. எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும்? தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. உங்கள் வாழ்க்கையில் இப்படி பல சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. இனி தப்ப முடியாது, இனி பிழைக்க முடியாது, இனி இதில் ஈடு கொடுத்து நிற்க முடியாது, இனி இதை தாண்ட முடியாது, இனி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி எத்தனையோ சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை என்னையோ மறுபடியும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இவங்க நம்பிக்கையும் அற்று போனதுனால காற்று தான் அடிக்குதுன்னு பார்த்தா மழையும் பெய்யுது. சரி, மழை தான் பெய்யுதுன்னு பார்த்தா இந்த கப்பலால் நேராக பிரயாணமே பண்ண முடியலையே. அங்கே போகுது, இங்கே போகுது, தீவில் போய் மோதுது. இவங்க ஓடி பார்க்குறாங்க, எவ்வளவோ முயற்சி. நான் நினைக்கிறேன் இந்த கப்பலை ஓட்டுன அந்த கேப்டன் வந்து ரொம்ப டேலண்ட் பர்சனாக இருந்திருப்பான். எவ்வளோ முடியுமோ அவ்வளவு. சில நேரத்தில் சில பஸ் வந்து எதுலையாவது மோத போகிறது மாதிரி போச்சுன்னா சில டிரைவரை பார்த்தீங்கன்னா இறங்கி ஓடிடுவான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாரும் டேலண்டடாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்படி இவன் இல்லை, ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குறான். கூடுமான வரைக்கும் அந்த 276 மேலே அவன் கவனமாக இருக்கிறான். ஒரு ஜீவனை கூட பாதுகாத்து, ஒரு ஜீவனை கூட கொள்ளையாடிட்டு போயிடக்கூடாது. இந்த காற்றும் மழையும் எல்லாருடைய ஜீவனையும் பாதுகாக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறான். அவனால் முடியல. அவனும் ஒரு மனுஷன் தானே, முடியலை. இப்போ தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிட்டு அநேக நாளாக சூரியனையும் பார்க்கல. இனி விடியுமா தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விடிவு காலத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ? அநேக நாட்களாக நன்மையை பார்த்து ஆயிற்றோ? நல்ல செய்திகளை கேட்டு அநேக நாட்கள் ஆயிற்றோ? நல்ல ஆகாரங்களை புசித்து நல்ல சந்தோஷமாக இருந்து அநேக நாள் ஆயிற்றோ? கர்த்தர் உங்களை கைவிட போவதே இல்லை. நாட்கள் ஆனினாலும் வருஷங்கள் தாண்டினாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஒரு சம்பவத்தை நான் ஒரு பாஸ்டர் சொல்ல கேட்டேன். ஒரு 23 வயது நிரம்பிய ஒரு வாலிப மகள், அவள் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாள். ஆகவே அவள் 12 ஆண்டுகளாய் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தனாலே அவள் 2 கையும் பின்பாக வைத்து கட்டி வைத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? அவள் கையை அவுத்து விட்டுட்டா அவள் ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு ஓடுவாள். ஏன்னா அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டா என்ன செய்கிறோன்னு தெரியாது. ஆகவே அவளை 12 ஆண்டுகளாக கட்டி வச்சுருந்தாங்க. 13வது வருஷம் வரும்போது அவளை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த குடும்பம் விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு குடும்பம், தேவனை அறியாத ஒரு குடும்பம். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னார், அம்மா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உங்கள் பிள்ளையை விடுவிப்பாருன்னு சொன்னார். அவங்க 21 நாளாக சர்ச்சிலே இருக்கிறாங்க. அதிகாலையில் ஜெபம் நடக்குது, 10 மணிக்கு ஜெபம் நடக்குது, சாயங்காலம் ஜெபம் நடக்குது, 9 மணிக்கு ஜெபம் நடக்குது, நைட்டு 12 மணிக்கு ஜெபம் நடக்குது. ஒரு நாளைக்கு 5 தடவை ஜெபம் நடக்குது. யாருக்காகனா இந்த பிள்ளைக்காக. 13 நாள் ஆயிடுச்சு, மாற்றம் வரவே இல்லை. அதே பிள்ளை கை கட்டப்பட்ட மாதிரி இருக்கா. அவளுக்கு சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் முழிச்சுட்டு தான் இருப்பா. ஏனென்றால் அவள் புத்தியை ஏதோ ஒரு பிசாசு அந்தகாரப்படுத்திட்டான். 13வது நாள் அந்த போதகர் ஆலயத்தில் இருந்த அந்த மேஜையுடைய காலை பிடிச்சிட்டு கதறினார், ஆண்டவரே எனக்கு எவ்வளவோ ஊழியம் இருக்குதுப்பா, எவ்வளவோ வேலை இருக்குது, நான் இவ்வளோ வேலையெல்லாம் போட்டுட்டு இந்த பிள்ளையோட விடுதலைக்காக நான் திறப்பில் நின்னனே, ஒரு மாற்றம் கூட இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் வரலையே, அது வந்தது மாதிரியே தான் இருக்கிறாளே ஒழிய ஒரு சின்ன மாற்றம் கூட அவள் வாழ்க்கையில் வரலையேன்னு சொல்லிட்டு வேதனையோடு சபை ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் வர்றாரு 14வது நாள், அடுத்த நாள் வர்றாரு 15வது நாள்.
உள்ள வரும்போது அதே மாதிரி 14ஆவது நாளும் அப்படியே அந்த மேஜோடைய காலை பிடிச்சி கதறினார், ஆண்டவரே ஏன் ஒரு மாற்றம் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் வரல. இதுக்கடையில் அவங்க தேவனை அறியாத குடும்பமாக இருந்ததுனால எல்லா விக்கிரகத்தையும் இந்த பாஸ்டர் கையால் எடுக்க வச்சு அதை நதியிலெல்லாம் போட்டாங்க, வீட்டிலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. தேவனுக்காக வாழ்வோம், இன்னும் பிள்ளைக்கு விடுதலை ஆகலை, ஆனால் விடுதலை கொடுக்கறதுக்கு முந்தையே இனி இயேசுதான் உண்மையான தேவன் ஏற்றுக்கொள்கிறோங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் பிள்ளைக்கு விடுதலை ஆகலை. 15ஆவது நாள் காலையில் ஏக்கத்தோடு பெருமூச்சோடு அந்த போதகர் உள்ள வரும்போது அவள் பல் விளக்கி கொண்டிருந்தாள் 4 மணிக்கு. அப்பொழுது என்ன நடந்துச்சு, ஐயோ தினமும் 2 கையும் கட்டப்பட்டிருக்கும், இன்னைக்கு இவளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அந்த தாய்கிட்ட போய் கேட்டார், அம்மா பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று. அந்த தாய் சொன்னார்கள், இன்றைக்கு அதிகாலை 4 மணி இருக்கும் போது பாஸ்டர், என் பிள்ளை எழுந்து 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு என்னை அம்மா என்று கூப்பிட்டாள். 12 ஆண்டுகள் ஆயிற்று அவள் அம்மா என்று கூப்பிட்டு. காலையில் அம்மா எனக்கு பிரஸ்ஸில் பேஸ்ட் வச்சு தாங்க, இப்போ பாஸ்டர் அங்கிள் வருவாங்க நமக்கு ஜோம்னு, நம்ம போய் உட்காரணும்ல, அதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு வரேன்னு இங்கே வந்தான்னு சொன்னாங்களாம். அன்றைக்கு விடுதலையாக்கப்பட்ட மகள் இன்றைக்கு 2 பிள்ளைக்கு தாயாகி அதே சபையில் உண்மை யுத்தமாய் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறாள். நாட்கள் தாண்டுகிறத பார்த்து கவலைப்படாதீங்க, வருஷங்கள் தாண்டுகிறத பார்த்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது, அது தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டது உண்மையானால் அது நிச்சயமாய் நடந்தே தீரும். பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஒரு விசை சொன்ன காரியத்தை 2ஆம் விசை பார்த்தவர் திருத்துகிறவரும் அல்ல. தேவன் உண்மையாய் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாரானால் அவர் சொன்ன வார்த்தை 100% நடந்தே தீரும். 1000 பேர் எதிர்த்து நின்றாலும் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு எழுத்தை கூட யாராலும் மாற்ற முடியாது. அநேக நாள் ஆயிற்று சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் பார்த்து. இப்போ இவங்க தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. யாருமே சாப்பிடல. 14 நாளாக சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும்ல நமக்குலாம். ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டிங் இருந்தாலே சொல்லிகிட்டே இருப்பாங்க, காலைல நான் சாப்பிடல, காலைல நான் சாப்பிடல, காலைல நான் சாப்பிடல. அதுக்கு அவங்க சாப்பிட்ருக்கவே செஞ்சுருக்கலாம், நம்மன்னு அப்படி சொல்லி காட்டியிருப்போம். அவங்க 14 நாள் சாப்பிடாம ராத்திரியும் பகலும் ஒன்று, ஏன்னா அவங்க ஜீவனை அவ்வளோ காக்குறாங்கங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. காலையில் செத்து போனால் போவோம், நம்மளே விசாரணை தான் போக போகிறோம், அங்கே போனாலும் சாவ தான் போகிறோம், இங்கேனாலும் சாவ தான் போகிறோம், செத்தா சாகுறோம் அப்படி நினைக்கல. அவங்க ஜீவனை ரொம்ப வேல்யூபிளாக நினச்சாங்க. அதனால அவங்க சாப்பாட்டை எல்லாம் மறந்து எரிய வேண்டியதெல்லாம் எரிஞ்சிட்டு, நாங்கள் எப்படியாவது கரை சேர்ந்துட மாட்டோமா, எப்படியாவது நாங்கள் தப்பி பிழைச்சிட மாட்டோமா, அதுக்காக நாங்கள் என்ன கிரையனாலும் செலுத்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வைராக்கியம் தான் உங்களுக்கு வேணும். எதனாலும் இழந்துடலாம், பரலோக கானானாகி அந்த கரையில் போய் சேர்ந்துடணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு ஓடுறோம். ஏன் இந்த கடினமான வார்த்தைகள், ஏன் பலத்துக்கு மிஞ்சின பாரங்கள், ஏன் இப்படி வருத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டிய நிலைமைகள்? எப்படியாவது நாங்களும் போய் நிற்கணும், உங்களையும் எங்களை நம்பி கையில் கொடுத்துட்டாரு, உங்களையும் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ பிரயாசத்தின் மத்தியில் ஓடுறோம். அப்போ 14 நாளாக சாப்பிடலன்னு இப்போ பவுல் அவங்க முன்னால் சாப்பிட்டு காட்டுறார். பாருங்க, நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஏன் பயப்படுறீங்க? ராத்திரியில் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறாரு, பயப்படாதே. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியதாக இருக்கிறதுனால நீ தைரியமா இரு. கர்த்தர் உனக்கு தயவு பண்ணினார், கப்பல் சேதத்தை தவிர பிராண சேதம் ஒருவருக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லி இவர் சாப்பிட்டு காட்டுறாரு. என்ன மாதிரி நீங்களும் சாப்பிடுங்கிறார். உடனே அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் எழுந்து சாப்பிட்றாங்க. ஆனால் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆயினும் நாம் ஒரு தீவில விழ வேண்டியதாக இருக்கும் என்று சொல்கிறாரு. தப்பு வைப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா ஒரு தீவுல இன்னொரு தீவு நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. அதான் சொல்லல, ஒரு தடவை ஊழியக்கார வார்த்தைங்க கேட்காம போனதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆபத்து, பாடு, உபத்திரவம் அப்படி வந்துட்டே இருக்கு, சேதங்கள் வந்துட்டே இருக்கு, தவிர்க்கவே முடியல. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஊழியக்கார வார்த்தையை அற்பமா என்றாங்க. இப்போ இந்த ஜனங்கள் அதுதான் செஞ்சாங்க. எப்படியாவது கரையில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு ஒரு தீவில விழ வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எல்லாம் செஞ்சு வர்றாங்க. இப்போ 37ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் தூக்கி அவர்கள் எரிந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லாத்தையும் எரிஞ்சிட்டாங்க. இப்போ ஓரளவு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னு தெரியுமா? கொஞ்சம் கிட்ட நெருங்குறாங்க. அவங்க பிரயாணம் முடிய போகுது, அது ஃபினிஷ் ஆக போகுது. அந்த எண்டில் வந்து அவங்க நிற்கிறாங்க. ஆனாலும் பாருங்களேன், 41 வசனம், கப்பலின் பின்னணியமும் உடையத்தக்கதான அலைகளும் பலத்தினால உடைந்து போயிடுச்சு. கப்பலின் பின்னணியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கப்பலில் பின்பகுதி அது கூட உடைந்து போகிற அளவுக்கு ஒரு காற்று வந்து உடைஞ்சே போச்சான். இப்போ கப்பலில் எப்போனாலும் தண்ணி உள்ள வரலாம், ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஓட்டையாக இருக்குது. சில ஓட்ட டவுன் பஸ்லலாம் முந்தி போனோம்னா உள்ள புல்லும் வெளியே தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா உள்ள புல்லும் மழை வரும். பஸ்ஸுக்குள்ளே கொடை பிடிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். இப்போ இவங்க நிலைமை அப்படி தான் இருக்குது, உள்ளேயும் தண்ணி வர்ற மாதிரி இருக்குது, கப்பலின் பின்னணி எல்லாம் உடைஞ்சு போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கூட வாழ்க்கையில் பிரச்சனை வருமானா வரும். ஆனால் கப்பலின் பின்னணியை வேணா உடைஞ்சு போகலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையாகிய கப்பலை யாரும் சேதப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அதன் நடுவில் இயேசு இருப்பார். அவர் இருந்தாருன்னா அதை உடைக்க முடியாது யாராலும்.
அப்படி இவங்க காற்றினால் அடிபட்டு கப்பலின் பின்னணி உடையத்தக்கதாக இப்படி எல்லாம் சூழ்நிலையெல்லாம் மாறிப்போச்சு. 43ஆம் வசனத்தில் தான் கொஞ்சம் நம்பிக்கை வருது. பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவருடைய யோசனைகளை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேற கட்டளையிட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் நீச்சல் தெரியுது, அவங்கெல்லாம் நீந்திட்டாங்க. சிலர் மட்டும் 44ஆம் வசனம், பலகைகள் மேலும் கப்பல் துண்டுகளின் மேலும் கரையேறும் கட்டளையிட்டாம். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எவ்வளோ அழகா, அந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் தப்புனாங்க, எல்லாரும் தப்புனாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வரப்போகிற அழிவுக்கு நீங்களும் நானும் தப்பணுங்கிறதுக்காக தான் இந்த சபையாகிய பேழையை தந்திருக்கிறாரு. வரப்போகிற நாசமாகிய அழிவுக்கு, பஞ்சமாகிய அழிவுக்கு தப்பணும், வரப்போகிற கொள்ளை நோயாகிய அழிவுக்கு தப்பணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து கொண்டு நமக்கு இருக்கிறாரு. ஏன்னு தெரியுமா? எல்லாரும் தப்பணும். ஒரு சின்ன பிள்ளை கூட அந்த பிரச்சனையிலையோ அந்த போராட்டங்களிலேயோ அந்த அழிவிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. எல்லாரும் தப்பி எங்க கரை சேரணும் தெரியுமா? அக்கரையில் நான் நின்று அவரை என்று வாழ்த்துவே. அக்கரையில் நின்ற மாட்டோமான்னு ஏங்குறோம். நீங்களும் அதை கற்பனை பண்ணி பார்க்க மாட்டீங்களோ? அப்படி பரலோகத்தை பார்க்குற மாதிரி, பரலோகத்தில் உலாவுற மாதிரி, ஆண்டவரை தரிசிக்கிற மாதிரி அப்படிலாம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க மாட்டீங்களோ என்னமோ தெரியல. நான் அடிக்கடி அதை கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அதை தவற விட்டுட்டோம்னா இந்த உலகத்தில் நீங்களும் நான் வாழ்ந்து எதுக்கு? பரலோகத்துக்கு மட்டும் நம்ம போலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நாம் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். அக்கறை போய் சேர்ந்துடணும். இதுக்காக ரொம்ப பிரயாசப்படணும். அடுத்த ஒரு வாரத்தை சொல்லி முடிக்க போகிறேன். உங்கள் குடும்பத்தை காணானாகிய கரை சேர்க்கணும்னா பொறுப்பு உங்களை சார்ந்தது. ஜெபிக்கிற தாயே உன்னை சார்ந்தது, ஜெபிக்கிற தகப்பனே உன்னை சார்ந்தது. உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 2 பேர் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் வழி தவறி போகிறதை பார்க்கிறீர்களோ? உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் தேவனை விட்டு தூரமாய் போகிறதை பார்க்கிறீர்களோ? எச்சரிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எச்சரிப்போடு ஜெபிச்சு பாருங்க. அதையும் மீறி கேட்கலன்னா கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. எங்கள் பவுலா தான் செஞ்சாரு, எச்சரித்து பார்த்தாரு. ஆனால் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நல்ல தேவன். ஒரு பவுலுக்காக 275 பேரை காப்பாற்றி விடுறாருங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சு. ஒரு பவுலுக்காக வைராக்கியமுள்ள ஒரு பிள்ளைக்காக முழு குடும்பத்தையும் கஷ்ட தப்ப விடுறாரு. ஜெபிக்கிற ஒரு பிள்ளைக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு. பரிசுத்துக்காக வைராக்கியம் பாராட்டுற ஒரு பிள்ளைக்காக தேவன் பிள்ளைகளுக்கு தயவு செய்கிறவராக வெளிப்படுறாரு. ஒருவர் இருந்தா கூட போதும். அதான் சொல்ற, ஆபிரகாம் நிமித்தம் தான் அந்த லோத்துக்கே தயவு உண்டாகுது. ஏன்? ஜெபிக்கிற ஆபிரகாம், திறப்புல நிற்கிற ஆபிரகாம், வைராக்கியமா என்று பரிந்து பேசுகிற ஆபிரகாமுக்காக லோத்துடைய ஜீவனை கர்த்தர் கொள்ளையாடின பொருளா கொடுக்கிறாரு. அதான் பவுல் லூக்கா எழுதுறாரு, நாங்கள் அந்த கப்பலில் 276 பேர் இருந்தோம். இப்போ 28ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்போ எல்லாரும் தப்பிட்டாங்க, கரை சேர்ந்துட்டாங்க. இப்போ மெலித்தாங்கிற தீவில் வந்துட்டாங்க. இப்போ அந்த தீவுக்கு பேர் மெலித்தா. மெலித்தா என்றால் சிலர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறாங்க, நான் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த தீவுக்கு பேர் மெலித்தா. இந்த தீவில் வந்து சேர்ந்துட்டாங்களா? இந்த தீவு ஜனங்கள் யாருன்னே தெரியாது, பவுலுக்கும் தெரியாது, பவுலோடு இருந்தவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த தீவார் அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்லன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். லூக்கா எழுதுறார். ரொம்ப அன்பா இருந்திருக்கிறாங்க, யாருனே தெரியாது. யார் கண்கள்லாம் கத்த தயவு கிடைக்கப்படுறாரு பாருங்க. இது நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருப்பேன். யாருனே தெரியாது, அட்ரஸ் தெரியாது, முகவரி தெரியாது, இதுக்கு முன்ன பின்ன ஒரு நாள் கூட பார்த்துருக்கவே மாட்டோம். அவங்க கூட சிலர் நம்மகிட்ட பட்சமாக பேசுவாங்க. அவங்க கண்ணில் கூட கத்த அநேக நேரத்தில் நமக்கு தயவு கிடைக்க செஞ்சிருப்பாரு. இப்போ எல்லாரும் பட்சமாக பேசுகிறாங்க. அது ஒரு குளிர்காலமாக இருந்தபடினால இப்போ அவங்கெல்லாம் நெருப்பு மூட்டி கொடுக்குறாங்க பவுலுக்கும் அவளோடு இருந்தவர்களுக்கும். எங்கள் அனைவர் 2ஆம் வசனம், அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய அனலுக்குள்ள நீ அநேகரை சேர்த்து கொள்கிற காலம். ஆவிக்குரிய நெருப்பு அணைச்சிட்டு ஓடாதீங்க. தென்றல் அடிக்குதுன்னு சொல்லி உங்கள் ஆவிக்குரிய நிலைமை குளிர்ந்து போக வேண்டாம். இங்கே வந்தால் ஜெபிக்கிறீங்க, இங்கே வந்தால் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, இங்கே வந்தால் அந்நிய பாஷை பேசுகிறீங்க. வீட்டில் உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுங்கன்னு கேட்குறேன். இப்போ நெருப்பை மூட்டி எல்லாரையும் சேர்த்து கொள்கிறா. இது குளிர் காய்கிற காலம் அல்ல தேவ பிள்ளையே. பலவீனத்தை தூக்கி எறிய தெரியணும். சரக்குகளை மாத்திரமல்ல, தளவடங்களை மாத்திரமல்ல, கோதுமை மாத்திரமல்ல, உங்கள் ஜீவனுக்கு போதுமான எல்லாவற்றையும் தூக்கி தெய்வத்திற்காக, மனுஷனுக்காக அல்ல. இந்த சிலர் தூக்கி எறிங்கன்னா என் கணவனை தூக்கி எறிஞ்சிட்டேன், என் மனைவியை தூக்கி எறிஞ்சு, அப்படி அல்ல. அவங்கெல்லாம் நமக்கு வேணும், குடும்பகாமிய தயவு நமக்கு வேணும். அப்படி மனுஷங்களை தூக்கி எறிய சொல்லலை. ஒரு சகோதரி இப்படியே என்கிட்ட சொன்னாங்க, இப்போ தெய்வத்தோடு சேர 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 ஆண்டவர் என்னை ரொம்ப வேறு பிரிச்சிட்டாருமா அப்படின்னாங்க. என்ன சிஸ்டர் வேறு பிரிச்சாரு அப்படின்னு கேட்டேன். அவங்க இடையில நகை கலத்திருந்தாங்க. நான் அதை தான் சொல்ல வராங்களோ போலன்னு தேனேன். ரொம்ப வேறு பிரிச்சதுனால நான் இப்போ என் என் மாமியார்ட்ட நான் இப்போ பேசுறதில்ல சிஸ்டர், என் மாமனார்ட்ட நான் பேசுறதில்ல. கர்த்தர் இப்பொழுதுதான் என்னை சத்தியத்துக்குள் கொண்டு வந்து நிற்பாட்டி இருக்கிறார். இப்பொழுதுதான் நான் வேறு பிரிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. இப்படிப்பட்ட பொய் கணக்கெல்லாம் போடாதீங்க.
மாமியார் என்னமோ பேசிட்டு போட்டோம், மாமனார் என்னமோ பேசிட்டு போட்டோம், மாமியாரை குற்றம் சாட்ட வேண்டாம், மருமகளை குற்றம் சாட்ட வேண்டாம், நம்மளை சாட்டுறவங்க சாட்டிட்டு போட்டோம். நீங்கள் செய்கிற நீதியின் பலனை கத்த நிச்சயமா உங்கள் கையில் கத்த திரும்ப கொடுப்பார். இப்போ நெருப்பை மூட்டி எல்லாரையும் சேர்த்து கொண்டாங்க. இப்போ பவுல் என்ன செய்கிறார்? 3 வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் 28:3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. இல்லை வாசிக்கிறோம், ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் விறகு வாரி போடும்போது அம்மா ஒன்றும் செய்யலை. நல்ல கவனிங்க. எல்லாரும் விறகு வாரி அந்த தீயில போடுறாங்க. ஏன்னா இப்போ நெருப்பு எல்லாத்துக்கும் தேவை. 276 பேருக்கும் நெருப்பு வரணும்னா எவ்வளோ பெரிய விறகுகளை வாரி போட்டிருக்கணும். எல்லாரும் வாரி போடும் போது மறைந்திருந்த அந்த விரியன் பவுல் சில விறகுகளை வாரி போடும் போது அது அனலுரைத்து புறப்பட்டது. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் செய்கிற சில காரியத்தில் மறைந்திருக்கிற சில சர்ப்பத்தின் கிரியைகள் வெளியே வரும் இயேசுவின் நாமத்தினால. அது நம்மளோட போராடவே முடியாது. ஏன் தெரியுமா? நமக்குள் இருக்கிற அபிஷேகமும் வார்த்தையும் கிருபையும் பெருசா இருக்கிறதுனால மறைந்திருக்க வேண்டிய சில சர்ப்பத்தின் கிரியைகள், மறைந்திருந்த சில பொல்லாத சத்துருடைய கிரியைகள் அது வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி போடுவார். எல்லாரும் விறகுகளை வாரி போடும்போது அமைதியா இருந்த அந்த விரியன் பாம்பு பவுல் விறகுகளை வாரி போடும்போது அதால நீ ஈடு கொடுக்க முடியல. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் விறகுகளை வாரி போடும்போது அந்த விரியனுக்கு மறைந்திருக்க முடியவில்லை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு பைத்தியக்காரிய போல தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் வடிக்கிற உன் ஜெபம் தேவனுடைய பார்வையில் வீணாய் போகுமோ? ஒருவேளை உங்க வீட்டார் வேணா இவளுக்கு வேற வேலையே இல்லை, எப்பவுமே இவ அழுதுட்டு தான் இருப்பான்னு சொல்லி பேசலாம். பவுல் விறகுல வாரி போடும்போது அந்த விரியம் சும்மாவும் இருக்கலங்க, அது கையில கடிச்சு தொங்குது. இப்போ ஊழியக்காண்ட நிலைமை பார்த்தீங்களா? 275 பேருக்காக உத்தரவாதம் பண்ணி கரையில கொண்டு வந்து சேர்த்து அவங்களுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்ட பவுலுடைய கையில இப்ப பாம்பு தொங்குது. ஊழியக்காரங்களை கத்துற அந்த மாதிரி தான் சில நடத்துறாரு. அவனுக்கு யாரும் மாலை போட்டு வரவேற்கல. பவுலுக்கு நம்மளா இருந்தால் மாலை போட்டு வரவேற்றிருந்துப்போம்ல. ஐயோ ஐயா ஊழியக்காரனே, ஒன்னால தான் ஐயா நாங்கள் தப்பு வைக்கப்பட்டோம். இப்போ கையில் பாம்பு தொங்குது, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். ஊழியக்காரங்க வடிக்கிற கண்ணீரை பார்த்து ஒரு நாள் சந்தோஷப்படக்கூடாது. நீங்கள் ஊழியக்காரங்க அனுபவிக்கிற பலவீனங்களை பார்த்து ஒரு நாள் பரிகசிக்கக்கூடாது. ஊழியக்காரங்க வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது நீங்களும் நானும் அது என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இப்போ பவுலுடைய கையில் பாம்பு தொங்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்படின்னா இவன் சாவான், எப்போ சாவான், வீக்கம் கண்டு இவன் சாவான்னு சொல்லி எல்லாரும் 6ஆம் வசனத்தில் வாங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப நேரம் பார்த்தாங்களா? நெடுநேரம் பார்த்து கொண்டிருக்கல என்று வேதம் சொல்லுகிறது. நெடுநேரம் பார்த்தும் அவனுக்கு ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. ஏன் தெரியுமா? பவுல் தேவனாலும் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. ஒரு விரியன் என்ன 1000 விரியன் கடிச்சாலும் அவன் உயிரை யாராலும் வாங்கவே முடியாது. அதனால பவுலுக்கு ஒண்ணுமே வரல. ரொம்ப பவுல் சாதாரணமான நினைக்கிறீங்களாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். தமஸ்குவுக்கு போற வழியில தொப்புன்னு குதிரையிலிருந்து கீழே விழுந்துடுறாரு. குதிரையிலிருந்து கீழே விழுந்தா செத்து பேர் வாங்குறாங்க. அவர் அப்பம் கூட எழுந்து நின்று, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நீர் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. மிலாற்றினால 1 குறைய 5 தரமும் அடிபட்டோன்னு என்னமோ எழுதுறாரு. மிலார வச்சு ஒரு அடியை தாங்க முடியாது. நீங்களான அப்பமே சுருண்டுருவோம். சில பிள்ளைங்க பாரு கையை ஓங்கினாலே அழுதுரும், அடிச்சிருக்கவே மாட்டோம். கையத்தான் வாங்கியிருப்போம், என்னமோ இப்போ அடித்த மாதிரி அவங்க கண்ணிலேருந்து சில பிள்ளைங்க எத்தனை அடித்தாலும் நின்றுட்டு அது பாட்டுக்கு விட்டு கொடுத்துட்ருக்கோம். அது சில பிள்ளைகளோட இயற்கையான சுபாவம். ஒரு அடியை நம்மளால் தாங்க முடியாது. அவர் சொல்கிறாரு 1 குறைய 4 தரமோ 5 தரமோ அதில் எழுதுறாரு. அவ்வளோலாம் அடிபட்டும் அந்த பரிசுத்தவான்டைய ஜீவன் கடைசியில் அவர் ரத்த சாட்சியை மறிக்கிறார். அது வேற விஷயம். இப்போ எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தர் கூட மருந்து கட்டு கொடுக்கல. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பாம்பு கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கீறி விட்டு அந்த இடத்துல இந்த ரத்தத்தை எடுத்து இது பண்ணி விட்டுட்டு ஒரு கயிறை வச்சு கெட்டி இதெல்லாம் செஞ்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் எய்டா. ஆனால் அவருக்கு ஒன்றுமே செய்யலை. ஏன் தெரியுமா? எப்போ சாவார்னு பார்த்துட்டு இருக்கிறாங்களே, அப்போ எப்படி அவங்க மருத்துவ உதவி பண்ணுவாங்க? உங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் அவங்கள சுற்றிலும் நம்மளை சுற்றிலும் இருக்குது. நம்மளால் 1000 நன்மையை பெற்றிருந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு காரியம்னா அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சேதமும் அடையாதிருந்தான். ஒரு சேதமும் வரல. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு சேதம் வராதபடினாலே இப்போ வேற சிந்தை ஆயிற்று. செத்தாலும் தப்பு, உயிரோடு இருந்தாலும் தப்புங்கிற மாதிரி இருக்குது இப்போ இங்கே பார்க்கும்போது. அதை ஒரு சகோதரி சொன்னாங்க, வார்த்தையை முடிக்க போகிறேன். அம்மா ரொம்ப குண்டா இருந்தம்மா. அப்போது எல்லாரும் சொன்னாங்க, கொலஸ்ட்ராலை கொஞ்சம் செக் பண்ணிட்டு வானாங்கம்மா.
இப்போ மெலிஞ்சிட்டம்மா, இப்போ சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுமா அப்படின்னாங்க. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இந்த உலகம் குண்டாகவும் இருக்கக்கூடாது, வெள்ளியாகவும் இருக்கக்கூடாது, வாழவும் விட மாட்டேங்கி சாவு. இப்போ வந்து பவுல் சாவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சாகலன்னு வேற மாதிரி பேச, ஒரு நீ தெய்வமான்ட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்து எல்லார் மத்தியிலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு சேதம் வராமல் வருவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஏன் தெரியுமா? கீழே உள்ள வசந்த வீட்டில் போய் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அந்த தீவுக்கு முதலாளியாவுடைய தகப்பன் என்ன செய்ய, புபிலியோ என்கிறவன், அவன் வியாதிப்பட்டு மறிக்கிற தருவாயில் இருக்கிறான். கர்த்தரை அவனை ஜீவனோடு எழுப்புவதற்கு கர்த்தரை பவுலை ஒரு கதாபாத்திரமாய் அந்த இடத்துல பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். எத்தனை விரியன்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அது பொல்லாத விரியனாக இருக்கலாம். விரியன்கள் பொல்லாதது, அனுரைத்து புறப்பட்டு கொண்டு வெளியே வரலாம். அது எப்படியாலும் நம்ம ஜீவனை வாரிக்கொண்டு போயிடலாம். அப்படிதான் சில பலவீனங்கள், சில வியாதிகள், சில வருத்தங்கள் நம்ம கையை எப்படி பவுலுடைய கையை கவ்விக்கொண்டதோ அதே போல் நம்முடைய ஜீவனை கவ்விக்கொள்வதற்கு பிரயாசப்பட்டு நிற்கலாம். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு சேதமும் வராது. ஏனென்றால் தயவு பண்ணுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையாகி இந்த பயணத்தில் அவர் நம்மோடு கூட இருப்பார். எத்தனை விரியன்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அத்தனையும் ஜெபமாகி தீயில உங்களுக்கு உதறி போட தெரியணும், அபிஷேகமாகி தீயில உதறி போட தெரியணும். எத்தனை சர்ப்பத்தின் கிரிகள், பொல்லாத சொப்பனங்கள், பொல்லாத காரியங்கள், இல்லை என்றால் மனுஷனுடைய சாபமான வார்த்தைகள் தலையின் மீது குவிக்கப்பட்டிருந்தாலும் எதை பார்த்தும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு சேதமும் அடையாதபடி கர்த்தர் நம்மையும் குடும்பங்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பார். நம்மளை மாத்திரமல்ல, நம்மளோடு யாத்திரை பண்ணுகிற நம்முடைய குடும்பத்தாரையும் நமக்காக கர்த்தர் தயவு பண்ணுவார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம்.